Hi, Vanakkam, and welcome to the GST Practical Training Series, which is brought to you by the Rule Infinity Business Services. Okay. இந்த ட்ரெய்னிங் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஜிஎஸ்டி ப்ராக்டிகல் ட்ரெய்னிங் சீரிஸ். இதில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஜிஎஸ்டி அப்படி அண்ட் ஒய் வி ஹவ் டு கோ ஃபார் ஜிஎஸ்டி அப்படின்ற இன் அண்ட் அவுட் ஃபுல்லாவே இதில பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, இது யார் யாருக்காக இந்த கிளாஸஸ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இல்ல இந்த ட்ரெய்னிங் சீரிஸ் யார் யாருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் பட்டிங் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் அஸ் யூசுவல் உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ ஸ்டூடண்ட்ஸ்னா யாரு? அப்படின்றது தெரிஞ்சிரும் இல்லையா? ஓகே. அடுத்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னா யாரு? ஸோ தி வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வேறு யாரும் இல்ல. ஒரு அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவாவோ, ஒரு அக்கவுண்ட் அசிஸ்டன்ட்டாவோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஒரு இத பத்தி தெரியாது. ஜிஎஸ்டிய பத்தி தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஹவ் டு அது எப்படி ஃபைல் பண்றது அப்படின்ற நாலேட்ஜ் எதுவும் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அந்த பெர்சன்ஸும் இந்த ஜிஎஸ்டி ட்ரெய்னிங் கோர்சஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னா யாரு? ஸோ ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ்ல இருக்கிறவங்க, அவங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங்க்காக தனியா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ போய் பார்க்க தேவையில்ல. அவங்க இத கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களே வந்து இந்த ஜிஎஸ்டிய வந்து ஃபைல் பண்ணிட்டு போயிரலாம். சரிங்களா? ஸோ அண்ட் ஃபைனலா யாரு அப்படின்னா, பட்டிங் டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ். ஸோ புதுசா டாக்ஸ் கன்சல்டன்ட்டா இருக்காங்க. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த ட்ரெய்னிங் சீரிஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில நாங்க பெக்யூலரா நம்ம என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் என்ன? தட் இஸ் ஆ ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. பிராக்டிகலா ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது எப்படின்றத, அந்த வெப்சைட்குள்ள போய் லாகின் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸஸ் எடுக்க போறோம். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. சரி. அடுத்து ஸோ இப்போ நான் சொல்லியாச்சு இது யார் யாருக்கு ஜிஎஸ்டின்னா என்னன்னு பார்க்க போறோம். யார் யாருக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ இதில என்ன அப்படி நீங்க சொல்லி தர போறீங்க அப்படின்னு கேட்டா, ஸோ ஜிஎஸ்டின்னா என்ன? வாட் இஸ் ஜிஎஸ்டி? ஒய் வி ஹேவ் டு கோ ஃபார் ஜிஎஸ்டி? அண்ட் அடுத்து என்ன? ஸோ இந்த ஜிஎஸ்டிய ஓகே. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு அப்ளை பண்ணிட்டேன். பட் அத வந்து நான் ஹேண்ட்ஸ் ஆனா உள்ள போய் சிஸ்டம்ல போய் நான் எப்படி என்னோட ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன? ஜிஎஸ்டிஆர் 2A, 2Bனா என்ன? அண்ட் 3Bனா என்ன? இதெல்லாம் நான் எப்படி ஃபைல் பண்றது? ஸோ இதுலேருந்து என்னோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சு நான் என்னுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் போக ரிமைனிங் அமௌண்ட் எப்படி நான் பே பண்றது? அண்ட் ஹெச்எஸ்என் கோட்னா என்ன? சாக் கோட்னா என்ன? அண்ட் ஃபைனலா ஓகே. நான் எல்லாம் இப்போ இன்புட் கிரெடிட், டாக்ஸ் கிரெடிட் வந்து கண்டுபிடிச்சு ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா, அது எதுலருந்து நான் ஃபைல் பண்ணணும்? என்னோட லெட்ஜர்ஸ் அதெல்லாம் எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ்ல வரும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ்னா என்ன? அதில கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர், லயபிலிட்டி லெட்ஜர் இப்படி ஒவ்வொன்னும் என்ன அப்படின்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளா தான் இந்த ஆன்கோயிங் இந்த செயல்ல பார்க்க போறீங்க. சரிங்களா? ஓகே. வாங்க. இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ குட்ஸ்ன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள். மேபி அது ஒரு மொபைல் ஃபோனா இருக்கலாம், வீட்டுக்கு வாங்குற ஒரு ஃபர்னிச்சரா இருக்கலாம், இல்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற மொபைல் ஃபோன், டிவி அண்ட் டூத் பேஸ்ட் இது மாரி என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இத தான் என்ன சொல்றோம் அப்படின்னா குட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு ரா மெட்டீரியல்ஸா வாங்கி, அத வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி, அத நம்ம என்ன பண்றோம்? சேல் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாரி. ஸோ அத தான் குட்ஸு அப்படின்னு சொல்றோம். ஓகே. சர்வீசஸ்னா என்ன அப்போ? ஸோ சர்வீசஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சர்வீசஸ் நம்ம குடுக்குறது மக்களுக்காக. இப்போ ஒரு டீச்சர் வந்து டீச் பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அன் சர்வீஸ். ஓகேயா? அது மாரி ஒரு மெடிக்கல்ல போய் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது வந்து அ அ அது ஒரு சர்வீஸ். அண்ட் அது மாரி ஒரு ஃபயர் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா, இது ஒரு சர்வீஸ். அது என்ன அப்படின்னா, இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு மொபைல் ஃபோன் நான் வாங்குவேனா, அந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணுவாங்க? ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி, அத சேல் பண்ணுவாங்க. அத குட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதே அந்த அந்த குட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த குட்ஸ்க்கு அந்த மொபைல் ஃபோனுக்கு ஏதாவது ஆயிருச்சு, தட் இஸ் நான் கீழ போட்டு உடைச்சுட்டேன், தண்ணீல போட்டுட்டேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? அத கொண்டு போயி ஒரு சர்வீஸ் சென்டர்ல குடுப்பேன். சரியா? அப்ப அவங்க அத என்ன பண்ணுவாங்க? அதுல வந்து ஓகே தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி தராங்க இல்லையா? அதுதான் என்ன சொல்றோம் அப்டின்னா, சர்வீசஸ் அப்டின்னு சொல்றோம். ஸோ, இதனால தான் இத வந்து என்ன சொல்றோம்னா, கூட்ஸ் அதாவது ஒரு பொருள நம்ம வாங்குறோம். அதுக்கேத்த சர்வீசஸும் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ, இந்த குட்ஸுக்கு வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். அண்ட் சர்வீசஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்டின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குட்ஸை வாங்குறப்பையும் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம் அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த பொருளுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறப்பையும் டாக்ஸஸ் பே பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மாதிரி சம் டாக்ஸஸ் நம்ம பே பண்ணுவோம் சரிங்களா அதுக்குன்னு சர்டன் நார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா குட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இட்ஸ் அ டேஞ்சபிள் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸாக இருக்கலாம் இல்லை ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கன்சம்ஷனாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஹோல்டு யூசர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ சிம்பிள் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ்னால் என்ன கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் ஸோ ஒரு ஃபர்னிச்சர் ஃபோன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு குட்ஸு தான் அது மாதிரி நம்ம டெய்லி போடுற காலையில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்லேருந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே வந்து குட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற சப்ளைஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு சோஃபா செட் எல்லாமேவா இருக்கட்டும் எல்லாமே என்ன தான் ஒரு குட்ஸு தான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி பிஸ்னஸ்க்குன்னு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னோடய அசட்ஸ்ன்னு சொல்லுவோம் சம்டைம் ஸோ என்னோடய ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அங்கேயும் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு மிஷினரிஸ்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்குறப்ப என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு டாக்ஸ் பே பண்ணி தான் வாங்குவேன் சரிங்களா ஓகே அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இப்போ சர்வீசஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பை ப்ரொஃபஷனல்ஸ்னால் யார் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு லாயர் கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறதா இருக்கட்டும் ஏன்னா லாயர் கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டாலுமே நம்ம அவங்களுக்கு பே பண்ணிட்டு தானே வருவோம் அண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலுமே அங்கே வந்து பே பண்ணிட்டு தானே வருவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே இதில் தான் வரும்னா சர்வீசஸில் தான் வரும் ஸோ நீங்கள் ஸோ அப்போ இதுக்கு என்ன மாதிரி டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ஸ் போடுவாங்க அண்ட் இப்போ பேங்கிங் அடுத்து பாருங்கள் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பிஸ்னஸஸ் இதுக்கு வந்து என்னென்னா பேங்கிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போஸ்டல் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து என்னென்னா பிஸ்னஸ்க்காகன்னு வரும் ஓகே இது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்க சர்வீசஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ப்ளம்பிங் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பெயிண்டிங் இது எல்லாமே எப்படின்னா சர்வீஸ் ரிலேட்டட் தான் வரும் உங்களுக்கு இல்லை நான் ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது குட்ஸ் வாங்கி தான் பண்ண போகிறேன் பட் நான் பண்ணுற இது என்னதுன்னா சர்வீசஸ் ஓகேங்களா அடுத்து சர்வீசஸ் ப்ரொவைடட் பை இண்டிவிஜுவல்ஸ் இப்போ இண்டிவிஜுவல்ஸ்னால் எப்படின்னா இந்த இப்போ ஃப்ரீலான்சர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இல்லை ஒரு ஹோட்டலில் சப்ளை பண்ணுற ஒரு சர்வராக எடுத்துக்கலாம் ஸோ அவங்களாம் பண்ணுறதுலாம் என்னென்னா சர்வீசஸ் ஏன்னா ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணி தான் வருவோம் ஏன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த ஃபுட்டுக்கு ஒரு டேக்ஸ் பே சேர்த்து போட்டிருப்பாங்க அதையும் பே பண்ணிட்டு தானே வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குவிஸ் டைம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் டஸ் ஜிஎஸ்டி ஸ்டாண்ட் ஃபார் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் ஓகேங்களா கேன் யூ கெஸ் இட் ஸோ ஜிஎஸ்டின்னா என்ன இட்ஸ் அ ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆர் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்ன வரும் அப்படின்னா அண்ட் தி ஆன்சர் இஸ் என்னது goods and service tax okay and the next question when was GST implemented in India so GST எப்போ வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணனாங்க ஓகே அண்ட் யர் ஆன்சர்ஸ் எந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் இஸ் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே அப்போ என்ன ஆன்சர் 2010 14 17 19 2017 okay
So, and the answer is 2017. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை 2017 தான் அந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டைப் ஆஃப் ஜிஎஸ்டி? ஸோ இதில் ஜிஎஸ்டியோட டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சிஜிஎஸ்டியா, எஸ்ஜிஎஸ்டியா, அல்லது ஐஜிஎஸ்டியா? ஸோ ஆன்சர் எஸ், தி சிம்பிள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்டர் ஸ்டேட் அப்படின்னா இன்டகிரேட்டட் ஐஜிஎஸ்டி யூஸ் பண்ணுவோம், அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ ஆல் தி அபோவ். அண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் சிஜிஎஸ்டி? சிஜிஎஸ்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிள் சிஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதுல? ஸோ ஈஸியாக நீங்களே சொல்லலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே. And the options: state government, central government, both state and central government, and local municipalities. So answer enna? So from the word itself நமக்கு தெரியும் CGST-னா it's a central government. Okay. And the fifth, what is the primary purpose of GST? ஓகே. ஸோ ஜிஎஸ்டியோட ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா, டு இன்க்ரீஸ் கவர்மெண்ட்டோட ரெவன்யூவை ஜாஸ்தி பண்ணணுமா, இல்லை டு சிம்பிளிஃபை த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அவாய்ட் கேஷ் கேடிங் எஃபெக்ட், அதாவது டாக்ஸுக்கு மேலே டாக்ஸ் போடுற மாதிரி அந்த சிஸ்டமை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, குறைக்கிறதுக்காகவா, டு எலிமினேட் ஆல், இல்லை இன்டைரக்ட் டாக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டால் எதுக்காக? இல்லை டு ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமா? ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பொதுவாக டாக்ஸ் போட மாட்டோம். அதனால் ஸோ டு ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்லியா? கிடையாது. ஓகேவா? என்ன ஆன்சர் அப்படின்னா, டு சிம்பிளிஃபை த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அவாய்ட் கேஷ்கேடிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக இருக்கணும், பட் எல்லாத்துக்கும் ஈஸியாகவும் இருக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்களேன். சிஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ சிஜிஎஸ்டி எதில் அப்ளிகபிளாக இருக்குது சொல்லுங்கள். ஒன்று, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளைட் ஃபார் கன்சிடரேஷனா, இல்லை கிஃப்ட்ஸ் வித்தவுட் கன்சிடரேஷனா, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இஸ் டொனேஷன்ஸ் டு சேரிட்டி, அண்ட் ஃபைனல் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? யா, கரெக்ட். என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் supplied for consideration.